பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. காந்தாரா திரைப்படத்தோட 14 நாள் வசூல், இட்லி கடை வசூல், அதனைத் தொடர்ந்து மனிதன், அதனைத் தொடர்ந்து இதயக்கனியோட திரைப்படங்கள் மற்றும் எந்தெந்த திரைப்படங்கள் எங்கெங்கே ஓடுதுன்னு சொல்லி ஒரு சின்ன வசூலை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக என்னென்ன திரைப்படங்கள் எங்கெங்கே ஓடுது அப்படின்னு சொல்லி என்னென்ன வசூல் என்று வசூல் பட்டியலை நாம் குறிப்பாக பார்க்கலாம். வாருங்கள். இட்லி கடை திரைப்படம் நம்ம தனுஷ் அவர் ஒரு நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளிவந்தது. அது ஆயுத பூஜை தினத்தன்று ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல ஒரு மவுசு ரசிகர் மட்டியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு மூட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். ஆனால் படத்தோட வசூலை மீட்டெடுத்தான்னு சொல்கிற அளவுக்கு அந்த படத்தோட வசூல் அந்த அளவுக்கு ஒன்று போல். மற்ற திரைப்படங்களும் வரல, ஒரு கிராமப்புற திரைப்படம் தான். குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. எதிர்பார்ப்புகள் இருந்துமே இந்த திரைப்படத்திற்கு வசூல் அந்தளவுக்கு கிடைக்கல. ஒரு நார்மலான இட்லி கடை திரைப்படத்தோட வசூல். தனுஷோட நடிப்பு திறமையை நம்ம பாராட்டலாம். அருண் விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னோட வில்லத்தனத்தை இது பண்ணியிருப்பாங்க. சத்யராஜ், பார்த்திபன் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் அவர்களும் சூப்பராக நடிச்சிருக்காரு. தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்திருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் திரைப்படம் தான். கிராமத்தில் அந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இட்லி கடை திரைப்படம் இருந்திருக்கு. இட்லி கடை திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக ஒரு 100 கோடியை தாண்டி இருக்குமா என்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு படத்தோட வசூல் இருக்குது. ஆனால் தேட்டரில் ஃபுல் ஷோ போடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் வந்த அளவுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் கம்மியாகிடுச்சு. நம்ம தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு. தனுஷ் ரசிகரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அவர் இயக்கி நிறைய திரைப்படங்கள் நடித்து 100 கோடிக்கு மேலே வசூல் எடுத்திருக்காரு. 200 கோடி அந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு பொறுத்த வரைக்கும் வசூல் அந்தளவுக்கு ஒன்று கிடைக்கல. ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கிடைச்ச ஒரு சிறந்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இட்லி கடை திரைப்படத்தோட வசூல் ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக தான் இருந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் என்று எதிர்பார்த்தோம். மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்புகள் அந்த அளவுக்கு ஒன்று கிடைக்கல. பொதுவாக படத்தை நம்ம குறை சொல்ல முடியாது, அவரோட நடிப்பு திறமையை நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் தான் இட்லி கடை திரைப்படம். அந்த அளவுக்கு வசூல் கொடுக்கல. ஒரு அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 14 நாள் வசூல் காந்தாரா திரைப்படத்தை நம்ம பார்க்க போகிறோம். காந்தாரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம தமிழில் பல திரைப்படங்கள் இருக்கலாம். குறிப்பாக இவரோட திரைப்படங்களில் ஜெயராம் அவர்கள் நடிச்சிருக்காரு. மற்ற மொழியில் உள்ள எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. 144 கோடியில் அந்த படத்தை எடுத்திருந்தாலும் இந்த படத்தோட மகிமையை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் ஒரு நேச்சுரலான ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தோட வசூல் 850 கோடிக்கு மட்டும் ரீச் பண்ணியிருக்கு. இப்போ வேர்ல்டு லெவலில் பொறுத்த வரைக்கும் 700 கோடிக்கு மேலே ரீச் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. அந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு திரைப்படத்தோட வசூலை கொடுத்துருக்கு. காந்தாரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் 850 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் 150 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 100 கோடி, அதில் தொடர்ந்து கேரளாவில் ஒரு 80 கோடி, இப்படி எல்லா மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காந்தாரா திரைப்படத்திற்கு ஒரு நல்ல சூரசமாக ஒரு வசூலை கொடுத்துருக்கு. தமிழில் இப்படி ஒரு திரைப்படம் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் காந்தாரா திரைப்படம் நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தோட வசூலை கொடுத்துருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை போல் வசூல் எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு காந்தாரா திரைப்படம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படம் 850 கோடிக்கு மேலே வசூல் ரீச் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்கிறோம். இப்படி ஒரு நடிப்பில் நம்ம தமிழ் திரைப்படங்கள் 1000 கோடி 500 கோடிங்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு தரமான ஒரு வசூல் கொடுக்கும் திரைப்படங்கள் எந்த ஒரு திரைப்படமும் வராது. இன்றைய கலெக்ஷனை பார்த்திங்கன்னா 7.7க்கு மேலே சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருங்க. தமிழில் கூட இப்படி ஒரு கலெக்ஷன் கொடுக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த காந்தாரா திரைப்படம் சாப்டர் 1 அமைஞ்சிருக்கு. பொதுவாக அந்த திரைப்படத்தை கண்டினியூவாக எடுப்பாப்பில். ஒரு படம் எடுத்தாலும் தரமான ஒரு திரைப்படம். அவர் லைஃப் லாங் இந்த திரைப்படத்தை வச்சு அவர் வாழ்க்கையை ஓட்டலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்துருக்கு. தமிழெல்லாம் இப்படி கொடுக்க முடியுமான்னு தெரியாது. எந்த ஒரு திரைப்படமும் கொடுக்காது. நம்ம தான் படம் நடிகர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து எடுக்கிறோம். ஆனால் அவங்கள பாருங்கள், ஒரே படத்தை கொடுத்துட்டு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. கோடி கணக்கில் வசூலை கொடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியாவே திரும்பி பார்க்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். கேஜிஎஃப் அதெல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாகுபலியை மிஞ்சிற அளவுக்கு வசூல் ரீதியாக அந்த திரைப்படத்துக்கு பேரும் புகழும். என்னதான் ஸ்டார் இருந்தாலும் எல்லா ஊர்லேயுமே மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த ஒரு திரைப்படம் என்பது இந்த காந்தாரா திரைப்படம் தான் அமையும். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக காந்தாரா திரைப்படத்தோட வசூல் சூப்பராக எட்டியிருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனிதன் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படம் அக்டோபர் 10 அந்த மாதிரி சமயத்தில் வெளிவந்தது. சூப்பராக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயும் தாறுமாறான ஒரு வசூல். எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரகுவரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் ஒரு சூப்பர் திரைப்படம் வந்தாங்க. தரமான ஒரு திரைப்படம். ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் பாடல் கொண்ட ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு ஸ்வீட் மெமரி என்று சொல்லுவாங்களே, ஓல்டு மெமரி, அந்த அளவுக்கு
ஒரு தரமான படமாக பெங்களூர்லேருந்து எல்லா ஊர்லேயும் கட் அவுட் பேனர் வச்சு ஸ்வீட்டாக கொண்டாடிருக்காங்க. அந்த 87ல் கொண்டாடுற மாதிரி தான் இப்பவும் கொண்டாடுறாங்க. இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் கிட்ட ரீச் பண்ணியிருக்குன்னு தான் நம்மளோட கருத்துப்படி அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறோம். பொதுவாக எவ்வளோ ரீச் பண்ணியிருக்குன்னு நம்மளோட வேர்ல்டு லெவலில் தெரியாது. குறிப்பாக தமிழகத்தில், கேரளா, கர்நாடகா போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. கட் அவுட் பேனர்கள் நிறைய தேட்டர்கள் விட்டுருந்தால் குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக ஒரு 100 தேட்டருக்குள்ளே தான் அந்த திரைப்படத்தை வெளியிட்டிருப்பாங்கிறது தான் நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். குறிப்பாக மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியாக ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது. இந்த தலைவரோட இன்ட்ரோடக்ஷன் சீன் வரும் பார்க்கணும். அப்போது எல்லாரும் விசில் பறக்க கொண்டாடுதாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அந்த அளவுக்கு தரமாக கொண்டாடும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக மனிதன் திரைப்படம் விளங்குகிறது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்து அந்த சமயத்தில் வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கிடப்பாக தரமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக மற்ற திரைப்படங்கள் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஆனால் இந்த திரைப்படங்கள் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன். தேட்டரில் நிறைய தேட்டரு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தேட்டர், கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஷோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 2 ஷோ 3 ஷோ போட்டிருக்கிறாங்க. படத்திற்கு நல்ல ஒரு கூட்டமாக இருக்குது. தேட்டரில் அலைமுக அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றமாக நடைபெறும் அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட பாடலும் சரி, படமும் வேர்ல்டு லெவலில் இருக்கிறது. மனிதன் திரைப்படம் தேட்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம் இருக்குது. அந்தளவுக்கு ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா 1வது வாரம் சக்கப்போடு போட்டு கொண்டு இருக்கும் நம்ம மனிதன் திரைப்படம். மற்ற திரைப்படங்கள்லாம் ரீலீஸ் இந்த அளவுக்கு வருமானு தெரியல. மனிதன் திரைப்படத்தை தேட்டரில் ரசிகர்கள் விசில் அடித்து கொண்டாடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் மனிதன். அடுத்த திரைப்படம் என்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா இதயக்கனி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 16 வாரமாக வெற்றி நடைபெறுகிறது. 100வது வாரம் வெற்றி விழாக கொண்டாடப்பட்டது. ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படங்க. புரட்சித் தலைவர் நடிப்பு திறமையாக இருக்கட்டும், மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேட்டரில் அலைமோதல் அளவுக்கு 100வது வெற்றி விழாக பிரம்மாண்டமாக ஒரு சில்வர் ஜூப்ளிங் எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தை கொண்டாடப்பட்டது. இவரோட ரசிகர்கள் தன்னை தானவே கட் அவுட் பேனர்லாம் வச்சு ஒரு சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருமை பேசும் அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டுங்க. கிட்டத்தட்ட 16 வாரம் என்பது எந்த ஒரு திரைப்படம் ரீலீஸ் அந்த அளவுக்கு வராது. கிட்டத்தட்ட வெள்ளி விழாவும் ஓடி இருக்கு புரட்சித் தலைவர் அவரோட திரைப்படங்கள். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு மவுசுங்க. தேட்டர்லேயும் அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் 175 நாள் ஓடும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். 16 வாரமாக வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்குது. ஆல்பர்ட் தேட்டர், புளியங்குடி, தென்காசி இதை போன்ற ஒரு 4-5 தேட்டரில் பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த திரைப்படங்கள் 16 வாரமாக வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்குது. சென்னை ஆல்பர்ட் தேட்டரில் தாங்க குறிப்பாக இந்த திரைப்படங்கள் சக்கப்போடு போட்டு கொண்டிருக்கு. அங்கே தாங்க அந்த 100வது நாள் வெற்றி விழாவாக பிரமாதமாக மாலை அணிவிச்சு கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படங்கள். அலைமொழி எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். தேட்டரில் அந்த அளவுக்கு விசில் பறக்க ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ பிரமாதமாக விசில் அடித்து கொண்டாடுதாங்க. ஒரு 100வது நாள் ஒரு ரசிகர்களுக்கு ஒரு புது ரசிகர்கள் அவர் மறைந்து எத்தனை நாள் ஆனாலும் இத்தனை அளவுக்கு ரசிகர் மன்றம் இருக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக ஒரு ரசிகர் மன்றங்களை வைத்து அவர் மறைந்தாலும் பேர் சொல்லும் அளவுக்கு கட் அவுட் பேனர் பெங்களூரில் எந்த அளவுக்கு வைப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை இன்னும் கொண்டாடுதானே, அவர் மறைஞ்ச பிறகும் இவ்வளோ பேர் கொண்டாடுது என்பது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் இதயக்கனி திரைப்படம். 100வது நாள் வெற்றி நடையை தொடர்ந்து 16 வாரமாக வெற்றி நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த திரைப்படம் 175 நாள் ஓடும் வெள்ளி விழாவை நோக்கி பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆல்பர்ட் தேட்டரில் தினம் ரெகுலராக பார்த்திங்கன்னா 6 ஷோ 7 ஷோ அந்த மாதிரி போட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷோ ஓடினாலும் போதும் கிட்டத்தட்ட தேட்டரில் ஓட்டுவாங்க. அந்த அளவுக்கு இந்த இதயக்கனி திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் பெங்களூர் தேட்டரில் ஓடுதுங்க. சூப்பராக 3வது வாரமாக இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக்கின்றது. மற்ற திரைப்படங்களில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் நினைத்ததை முடிப்பவன் எல்லா ஊர்களுமே தென்காசி, சுரண்டை இது போன்ற பல இடங்களில் தூத்துக்குடியில் அந்த திரைப்படங்கள் வெளியிட்டாங்க. தேட்டரில் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக ஒரு வடிவமைச்சிருக்காங்க. கட் அவுட் பேனர்லாம் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் தான். நினைத்ததை முடிப்பவன் பட்டி தொட்டியெல்லாம் கலகி கொண்டிருக்கிறது. பெங்களூர் தேட்டரில் பார்த்திங்கன்னா 1 ஷோ 2 ஷோ இல்லை 3 ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. தினம் ஒரு அப்டேட் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைத்ததை முடிப்பவன் தேட்டரில் அலைமோத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது. சக்கப்போடு போட்டுக்கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக பாக்ஸ் ஆஃப் வசூல் 14 நாள் வசூல், அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் திரைப்படங்கள், மனிதன், அதுபோல் மற்ற திரைப்படங்களை பற்றி நம்ம பாக்ஸ் ஆஃப் வசூலை பார்த்தோம். குறிப்பாக என்னென்ன திரைப்படங்கள் இருந்தால் இந்த வீடியோவில் பார்த்தோம். நாளைக்கு நம்ம சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காந்தாரா 800 கோடியை தாண்டி சூப்பர் திரைப்படம். வேர்ல்டு லெவலில் பேசப்படும் அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படம்.